finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இட்ஸ் ஆல் அபவுட் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்களோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன், அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க தாராளமாக போய் என்னோட சேனலில் செக் பண்ணலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கொடுக்குற டீம், அதாவது ரொம்ப நம்ம அசால்ட்டாக நினைக்க முடியாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்குவாடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப மைனராக நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஃபால்ட்டுன்னு பார்த்தா, பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு செட்டில்டு பிளேயிங் 11 இருக்குது. போன வருஷத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஒரு செட்டில்டு பிளேயிங் 11 இருக்குது. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். இட்ஸ் ஆல் அபவுட் யூனிட்டியாக அவங்க விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபி அடிக்க முடியும். அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பிளேயிங் 11ல். இன்ஃபேக்ட் டேஞ்சரஸ் பிளேயர்ஸ்னு சொல்கிறத விட மேட்ச் வின்னர்ஸ்ன்னு சொல்லலாம், கரெக்டாக இருக்கும், அந்த டேர்ம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இனாகுரல் ட்ராஃபியில் வின் பண்ணது அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஷேன் வார்ன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் கஷ்டப்பட்டு டஃப் கொடுப்பாங்க, பட் கஷ்டப்பட்டு குவாலிஃபையர்ஸ் எலிமினேட்டர்ஸ்னு வருவாங்க. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ட்ராஃபி அடிக்க முடியல. அவங்க 2வது ட்ராஃபிக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது 2 வருஷம் முன்னாடி, ஒரு ஃபைனல் போனாங்க குஜராத் டைட்டன்ஸோட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களால வின் பண்ணி அந்த ட்ராஃபியை தூக்க முடியல. இந்த தடவை டெஃபினட்டாக தூக்கணுன்ற ஒரு வெறியோட இறங்குவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் சஞ்சு சாம்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐபிஎல் அவருக்கு, நாட் ஓன்லி ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பிளேயர், பிகாஸ் T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நல்ல ஒரு ஐபிஎல் அவருக்கு அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்குவாடில் இவர் இருப்பாருன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். அண்ட் எஸ், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க ராஜஸ்தான் ராயல். நீங்கள் அப்படி எடுத்தீங்கனாலேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஜென்ரலாகவே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முன்னேற்ற கழகம், இளைஞர்களுக்கு ஒரு முன்னேற்ற கழகமாக அமைகிற மாதிரி தான் ஆக்சுவலாக அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ டேலண்டட் பிளேயர்ஸ் லைக் ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், இப்போ வந்து SSV ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், த்ருவ் ஜூரலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து தான் இந்தியாவுக்கு விளையாடிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யூத் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ராஜஸ்தான் பொறுத்தவரைக்கும். மேபி அவங்க ஸ்குவாடில் சில ஆல்ரவுண்டர்ஸ் மிஸ் ஆகிறாங்களோ அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். மேபி அவங்க வந்து ஆப்ஷனில் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கலாமா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி, ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர்ன்றது தான் என்னோட ஒரு ஃபீல். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே டீசெண்டாக தாங்க இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்குவாட்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். எல்லா ஸ்குவாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கும், மைனஸ் இல்லாமல் இருக்காது. எந்த ஸ்குவாடுமே வந்து மைனஸ் இல்லாமல் இருக்காது. பட் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, நான் திருப்பி ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரே ஒரு அபித் முஸ்டாக் அப்படின்ற ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தான் வந்து ஆல்ரவுண்டராக எடுத்திருக்காங்க. மற்றபடி பெருசாக இல்லை. ஜேசன் ஹோல்டர் வச்சுருந்தாங்க லாஸ்ட் இயர், அந்த ஆப்ஷனில் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீம் காம்பினேஷன்ஸ்க்கு ஜேசன் ஹோல்டர் சரியாக செட் ஆகலை. ஸோ அந்த வகையில் அவரை விட்டுட்டு ரோமன் பால்லாம் எடுத்தாங்க. எஸ், இப்போ நம்ம டீட்டெயில்டாக இந்த ஸ்குவாடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல பேட்ஸ்மேன் வைஸ் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், SSV ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஹேட்மேயர், ரோமன் பால், டோலர் கேட்மோர் அண்ட் சுபம் துபே. ஜெய்ஸ்வால் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ரியான் பராக் செம்ம டொமஸ்டிக் சீசனு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஆளாக வருவாருன்னு தோணுது இந்த சீசனில். ஹேட்மேர் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான், ஆஸ் அ ஃபாரின் பிளேயராக ஆறாருக்கு. ரோமன் பால் இந்த வாட்டி நம்பி எடுத்திருக்காங்க. அண்ட் டோலர் கேட்மோர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளேயர் அண்ட் வார்செஸ்டருக்கு விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பெஷாவார் சல்மி PSLல கூட விளையாடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டர். சுபம் துபே, இவரும் வந்து நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர். அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஆப்வியஸ்லி த கேப்டன். த்ருவ் ஜூரல், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் சென்சேஷன் ஃபார் இந்தியாவும். லாஸ்ட் இயர் கலக்கனார் ஆக்சுவலாக இம்பாக்ட் பிளேயராக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 1 or 2 மேட்சஸ் இம்பார்ட்டண்ட்டாக விளையாடினாரு. ஸோ இந்த வாட்டியும் ரொம்ப க்ரூஷலாக இருப்பார், அதில் நோ டவுட் அபவுட் இட். ஜாஸ் பட்லர், ஜாஸ் த பாஸ், லாஸ்ட் இயர் சுமார் சீசனாக இருந்தாலும் இப்போ சூப்பர் ஃபார்மில் வராருங்க. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் நல்ல ரன்ஸ் அடித்து கூச்சிட்டு தான் இப்போ உள்ளே வராரு. அடுத்தது டி ஃபெரேரா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், இவரும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஜோனஸ் சூப்பர் கிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் நாட்ஸ் விளையாண்டார் இந்த வருஷம். அண்ட் குணால் ராத்தோர், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் ஃப்ரம் இந்தியா. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆப்வியஸ்லி மேட்ச் வின்னர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஐபிஎல்லும் பார்த்தீங்கன்னா போலிங் மட்டும் இல்லை, பேட்டிங்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரை வந்து பார்த்தீங்கன்னா 1 down இறக்கி விடுவாங்க, 2 down இறக்கி விடுவாங்க. ஒரு ஃப்ளோட்டராக இறங்கி செம்ம மேட்ச் வினிங் இன்னிங்ஸ்லாம் விளையாடிருக்காரு. ஆக்சுவலி முக்கியமாக CSKவோட கலக்கியிருக்காரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபித் முஸ்டாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளேயர், இவர் ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டராக எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேர் தான், பெருசாக வேறு யாருமே இல்லை. வேற போலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க கிட்ட சூப்பராக இருக்காங்க. இந்தியன் போலர்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் போலர்ஸாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டை பாருங்கள், ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக ஒரு சாம்பியன் போலர். ஆப்வியஸ்லி அந்த நியூ பாலில் விக்கெட்ஸ் இருக்கிறதுக்கு அவரை நம்பி தான் இருப்பாங்க. சஹல்
என்றைக்குமே ஒரு டேஞ்சரஸ் லெக் ஸ்பின்னர், அதில் பேச்சே இல்லை. ஆடம் ஜாம்பா அனதர் ஒரு மேட்ச் வின்னிங் ஃபாரினர் லெக் ஸ்பின்னர். அண்ட் சந்தீப் சர்மா எப்போவுமே டெத்தில் சூப்பராக போடுவார். அண்ட் நாண்ட்ரே பர்கர், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. இந்தியாவோடையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு லேட்டஸ்ட் சென்சேஷன் தான் சொல்ல முடியும். அவிஷ்கான் ஆப்வியஸ்லி அந்த ட்ரேடில் எடுத்துட்டாங்க, படிக்கல கொடுத்துட்டு அவிஷ்கான் எடுத்துக்கிட்டாங்க எல்எஸ்ஜி கிட்டேருந்து. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பிக்கு தான் அவங்களோட ஸ்குவாடுக்கு ஏற்ற மாதிரி. குல்தீப் சென் அவரும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த வாட்டி தமிழ்நாடுக்கு விளாட்னாரு ஆக்சுவலாக ரஞ்சி ட்ராஃபியில். அண்ட் நவ்தீப் சைனி என்றைக்குமே வந்து ஸ்குவாடில் இருக்கார், பட் கன்சிஸ்டண்ட்டாக விளாட்னது கிடையாது. விளாட்னாலும் இன்ஜுரி ஆயிடுறாரு. இந்த வாட்டி பார்க்கலாம் அவரோட சுச்சுவேஷன் எப்படின்னு. பிரசித் கிருஷ்ணா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டாருங்க. ஸோ அதனால் அவரை வந்து இந்த திங் இஸ் என்டையர்லி ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் ஐபிஎல்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அவருக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றும் யாரும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லலை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா போலிங் யூனிட் சிரம ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் பேச்சே கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு 11 இருக்காங்க, அதுலேருந்து ஒரு 2 சேஞ்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்கேற்ற பிளேஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அன்லஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜர் இன்ஜுரிஸ் வராமல் இருந்தால் ஓகே. மேஜர் இன்ஜுரிஸ் வந்தால் தான் உங்களுக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். அண்ட் கேப்டன் சஞ்சு சாம்சன் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவார். பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லை, இந்த கப்பை தூக்கணும்னா டெஃபினட்டாக அவரோட கேப்டன்ஷிப் ஸ்கில்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கணும் இந்த வருஷம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்குவாடுமே ஒரு சின்ன சின்ன வீக்னஸ் இருக்க தான் செய்யும். நம்ம தேடி பிடிச்சி இப்படின்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங் டீம்ஸ். நீங்கள் அசால்ட்டாக எந்த டீமுமே நினைக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆஸ் அ கேப்டனாக ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும் வின் பண்ணணும், இன்கேஸ் வின் பண்ணணும்னா இந்த ஐபிஎல். அண்ட் எஸ், பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஜாஸ் த பாஸ் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் அதிரடி ஆட்டக்காரர்கள். ஒரு தரமான ஓப்பனிங் செட்டுனா ஐபிஎல் எடுத்திங்கன்னா இவங்க தாங்க ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரித்து கான்வேலாம் இருக்காங்க, அது எந்த ஒரு பேச்சும் இல்லை. பட் ஸ்டில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோவில் போகும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதுவும் கரெக்டாக இப்போ ஜெய்ஸ்வால் சரியான ஃபார்மில் வேறு இருக்கார். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அல்டிமேட்டாக இருக்க போது தான் என்னோட ஒரு ஃபீல். இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப கீ ராஜஸ்தானுக்கு இனிஷியலாக அந்த பேஸ் செட் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்பர் 3 ஆப்வியஸ்லி கேப்டன் சஞ்சு சாம்சன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஐபிஎல் அவருக்கு. பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி. நம்பர் 4 ஷிம்ரான் ஹெட்மேர். இந்த தடவை ஷிம்ரான் ஹெட்மேர் நம்பர் 4ல் இறங்கி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளாடணுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர், அதாவது அடிச்சு தான் விளாடணும் இல்லை, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவார். செட் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர். அந்த செட் ஆகிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஐ திங்க் his position will be number 4, better suited அவர் ஆக்சுவலாக நம்பர் 4க்கு. நம்பர் 5 ரியான் பராக். கண்டிப்பாக நான் விளையாடுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கே ஆக்சுவலாக ரியான் பராக் பிடிக்காது. பட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் அவரோட பேட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். ஸோ ரீஜெனுவேட்டட் ரியான் பராக தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் பார்த்த ரியான் பராக் மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, என்ன பிரதர் த்ரூ ஜூரல் இல்லாமல் ரியான் பராக் நம்பர் 5ல் விளாட்றீங்கன்னு. வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ நம்பர் 5 ரியான் பராக் அண்ட் நம்பர் 6 ரோமன் பாவல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்ஷனில் ரோமன் பாவல் எடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் 6ல் ஒரு ஃபாரினர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தாங்க. அண்ட் ரோமன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒயிட் பாலில் எஸ்பெஷலி T20 வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நல்ல நாக்ஸ்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் விளையாடிட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹி கேன் போல் 1 or 2 மீடியம் பேஸ் போலிங். அதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு யூஸ் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவர் நம்பர் 6ல் வருவார். செட் ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். பால் மாட்டிச்சுன்னா எங்கேயோ போய் டிப்பிக்கல் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் நம்பர் 7 ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்பர் 8 ட்ரெண்ட் போல்ட். நம்பர் 9 அவிஷ்கான். நம்பர் 10 யுஸ்வேந்திர சஹல். அண்ட் நம்பர் 11 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதர் தே கேன் கோ ஃபார் சந்தீப் சர்மா ஆர் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் நிறைய டேலண்ட் இருக்குது. லைக் குல்தீப் சென்னா இருக்காரு, நவ்தீப் சைனி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்டட் இந்தியன் பிளேயர்ஸே இருக்காங்க. ஆர் தே வில் கோ வித் சந்தீப் சர்மா. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் இனிஷியல் 11ல் சந்தீப் சர்மா போவாங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் ஐபிஎல்லில் சூப்பராக விளையாடிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபேட் ஆகிட்டார் லாஸ்ட் இயர். அதான் உண்மையான ஒரு விஷயம். தோனி கூட லாஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டார். அந்த யாக்கர்லாம் பயங்கரமாக ஒரு 2-3 மேட்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சே நல்லா போட்டு வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் ஆகிட்டார். பட் ஸ்டில் சந்தீப் சர்மாக்கு ஐபிஎல்லில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நானாக ஒரு கேப்டனாக இருந்தேன்னா இனிஷியலாக அந்த நம்பர் 11ல் சந்தீப் சர்மா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போக பார்க்கலாம். ஏன்னா டேலண்ட் வெளியில் நிறைய இருக்குது. ஒரு பர்ஃபார்ம் பண்ணார்னா ஒரு 11ல் இருப்பார். இல்லைனா நிறைய பேர் வெளியில் இருக்காங்க இந்தியன் டேலண்டட் பிளேயர்ஸ் ஸ்குவாடில். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் 11. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்